வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனலில் கசகசா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துடுவோம். 25 கிராம் அளவுக்கு கசகசா எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுப்போம். அரை மூடி தேங்காவை எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 25 ml, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை 1 கொத்து, 10 பல் பூண்டு எடுத்து அதை 1-2 தட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 2 எடுத்து நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கசகசா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கசகசா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கசகசாவையும் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் போட்டு அதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இப்போ அரைச்சி விழுதில் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 25 ml கடலை எண்ணெய் ஊற்றி சூடேறினதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் இடித்த பூண்டையும் கறிவேப்பிலை 1 கொத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி குழம்பு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு நல்லா கலரி விட்டுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுவோம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்க்குறப்ப குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும். அப்போ நம்ம குழம்பு ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுக்கு கசகசா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்ப இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிட சொல்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழம்பு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கிற கசகசா வாய்ப்புண், வயிற்றுப்புண், மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.